இவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் வாஸ்து, ஆன்மீகம், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, எப்படி சென்று எப்படி வழிபடுவது, பரிகாரங்களை எப்படி மேற்கொள்வது, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பது பற்றி படித்து தெரிந்துக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நம்மளுடைய சேனல் பேஜ்ல டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அதே போல சேனல் பேஜ்லயும் அதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். அங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, இந்த மகாலய அமாவாசை என்பது 15 நாட்களுக்கு முன்னால், அதாவது மகாலய பட்சம் என சொல்லக்கூடிய நாட்களிலிருந்து துவங்குகிறதுங்க. அதாவது மகாலய பட்சம் அல்லது மகாலய அமாவாசை என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும் இந்த காலகட்டமே புரட்டாசி அமாவாசை அல்லது மகாலய அமாவாசை என்னப்படுதுங்க. இந்த மகாலய பட்சம் என்பது, மகாலயம் என்பது கூட்டமாக கூடுவது, பட்சம் என்பது 15 நாட்கள் இறந்த நம் முன்னோர்கள் கூட்டமாக கூடி 15 நாட்கள் நம்மோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டமே மகாலய பட்சம் என்னப்படுதுங்க. அதாவது நம் மறைந்த முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து இந்த 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலய பட்சமாகும். பித்ரு வழிபாடு, இல்லற வாழ்க்கைக்கு பித்ருக்களின் ஆசையும் ஆசிர்வாதங்களையும் கிடைக்க பெற்று சிறப்பளிக்கின்றன என்பதனால் நம் முன்னோரால் பின்பற்ற பெற்று வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பித்ருக்களை நாம் அவமதிப்பதால் அல்லது அவர்களை உதாசீனம் செய்வதால் அவர்கள் நம்மை சபித்து விடுவார்கள் என்பதும், அதனால் நாம் குடும்ப வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதும் இந்துக்களுடைய ஐதீகமாக கூறப்படுதுங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட இந்த திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்த ஒரு நாள் இந்த மகாலய அமாவாசை தாங்க. வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து வழிபாடு செய்வோம். ஆனால் மகாலயபட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை உள்ள தர்ப்பணம் செய்ய வேண்டும். அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவு கூற வேண்டும். புனித நீர்நிலைகளுக்கு, அதாவது கடல்களுக்கு கூட சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது. நமது வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள் யாவும் நாம் எமது ஒரு பிறவியில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அமைய பெறுகிறது. அதிலே பிதுர்காரியமும் ஒன்றாக அமைகிறது. அதனை நாம் சிரமமாக பார்க்காமல் சிரத்தையுடன் செய்ய வேண்டும். அது தவறின் கோபத்துக்கு ஆளாவும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த 15 திதி நாட்களில் நாம் மூதாதையர் இவ்வுலகை நீத்த நாளில் அவர்களுக்காக தர்ப்பணம் என்ற நீர்த்தார்கடனை நிறைவேற்றி, இந்த 15 திதி நாட்களில் நாம் மூதாதையர் இவ்வுலகை நீத்த நாளில் அவர்களுக்காக தர்ப்பணம் என்ற நீர்த்தார்கடனை நிறைவேற்றி மானசீகமாக அவர்களை தம் இல்லத்திற்கு வரவழைத்து சாதமிட்டு அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவரை பராமரித்த பாவனையில் நடந்து கொள்வது இந்த சம்பிரதாயத்தின் நோக்கமாக உள்ளது. ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் உச்சரிக்கப்படும் மந்திரம் அவர்களுடைய ஆன்மா எல்லாம் புண்ணியம் அடைய இந்த அமாவாசை நாளில் இந்த தர்ப்பையோடு கலந்த நீரை அவர்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் என்று பொருள். அது மட்டுமில்லாமல் இந்த அமாவாசையான இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் யார் யார் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் என்று பார்க்கும்போது, தந்தை இல்லாத அனைவருமே இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். எனவே அவரவர் குடும்ப வாழ்க்கைப்படி வழக்கப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார் என்பதால் மகன்கள் அதில் கூட இருந்தாலே போதுமானதாக அமைகிறது. இந்த அமாவாசை, அதாவது மகாலய அமாவாசை ஏன் இவ்வளவு முக்கியம் என்று பார்க்கும்போது, ஒரு ஆண்டில் 12 அமாவாசை திதிகள் வரும். அவற்றில் மிக முக்கியமானது இந்த மகாலய அமாவாசை. ஏனென்றால் நம் முன்னோர்கள் பித்ருலோகம் எனப்படும் தென்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் அங்கிருந்து நாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் மூலம் அளிக்கும் எள் மற்றும் நீரை ஏற்று திருப்தி கொள்வார்கள் என்பது நம்பிக்கை. நம் முன்னோர்கள் ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி நாம் வசிக்கும் பூமியை நோக்கி பயணப்படுகிறார்கள். அப்படி புறப்படுபவர்கள் சரியாக ஆவணி மாத பௌர்ணமி நாளுக்கு அடுத்த நாள் பூமிக்கு வந்து சேர்வார்கள். அடுத்த 15 நாட்களும் அவர்கள் நம்மோடு பூமியிலேயே தங்கி இருந்து நாம் அளிக்கும் நீரையும்
உணவையும் ஏற்றுக்கொண்டு திருப்தியாகி மகாலய அமாவாசை முடிந்ததும் மீண்டும் பித்ருலோகம் நோக்கி புறப்படுவார்கள். அப்படி நம் முன்னோர்கள் நம்மோடு இருக்கும் இந்த நாட்களில் நாம் அவர்களை நினைத்து வழிபடுவதைக் கண்டு அவர்கள் மகிழ்ந்து நமக்கு நல்லாசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை. எனவே இந்த மகாலய அமாவாசையான புண்ணிய காலமான இந்த மகாலயபட்சமான 15 நாட்களும் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து வழிபட வேண்டும். ஆனால் அனைவருக்கும் அது சாத்தியமில்லை. எனவே மகாலய அமாவாசை அன்று தவறாமல் தர்ப்பணம் தர வேண்டும். அப்படி செய்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை நாளில் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாகவும் நம்பிக்கையாகவும் கூறப்படுது. மகாலய அமாவாசையானது இந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி வருகிறதுங்க. இந்த நாள் முழுவதுமே அமாவாசை தேதி இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நீர்நிலைகளிலும் கோயில் மண்டபங்களிலும் சென்று இதை செய்வது விசேஷம். குறிப்பாக ராமேஸ்வரம், திருச்சி அம்மா மண்டபம், திருபுவனம் போன்ற தலங்களில் இது விசேஷ தினம். பக்தர்கள் லட்சக்கணக்கில் குவிவார்கள். எல்லோரும் அங்கு சென்று வழிபட வேண்டும் என்ற அவசியமில்லை. எனவே வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து முதலில் தர்ப்பணம் கொடுத்து பின் படையல் போட்டு வழிபடுவது சிறப்பு. யார் யாரெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது தந்தை இல்லாத அனைவரும் இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். எனவே அவரவர் குடும்ப வழக்கப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார் என்பதால் மகன்கள் அதில் கூட இருந்தாலே போதுமானது. நம் நேரடி பித்ருக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைத்து படையலிட வேண்டும். இந்த நாளில் காக்கைக்கு அன்னம் இட்ட பிறகே உணவு உட்கொள்வது வழக்கம். அது மட்டுமில்லாமல் இந்த மகாலய அமாவாசை மிகவும் புண்ணியமான தினம் என்பதால் இந்த நாளில் தானங்கள் செய்வது விசேஷம். இன்று செய்யும் தானங்கள் பல மடங்கு பலன்களை தரும் என்பது நம்பிக்கை. அவ்வாறு 12 ராசிகளுக்கும் செய்ய வேண்டிய தானங்கள் குறித்து பார்க்கும்போது குறிப்பாக மிதுன ராசினியர்கள் மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல நீங்கள் என்ன தானம் வழங்க வேண்டும், அதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது சகோதர ஸ்தானமான உங்களுடைய ராசிக்கு சகோதர ஸ்தானமான 4ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் அமைந்திருக்கிறாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதாலும் 8இல் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் என்பதாலும் உண்டாகும் அசுப பலன்களை குறைய கொண்டக்கடலை தானம் செய்வது சிறப்பு. இதனால் சகோதர சகோதரிகளுடைய வாழ்வில் நன்மைகள் அதிகரிக்கும். அதே போல் குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத அபிப்பிராய பேதங்கள், புத்திர பாக்கிய தோஷம் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். என்று செய்யக்கூடிய இந்த வழிபாடு உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பின் வரக்கூடிய 7 சந்ததியினருக்கும் இந்த பலன்கள் சென்றடையும் என்பது ஐதீகமாக கூறப்படுது.